ஸ்பெஷலி பெண்களே, உங்களுக்கு ஜன்னா என்பது உங்க கணவரோட இருக்குது, கவனமா புரியுங்க. ஆண்களுக்கு வேற விதமான சோதனை, பெண்களுக்கு வேற விதமான சோதனை. நீங்க நினைச்சிடக்கூடாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேள்வி உண்டு. ஆம்பளையோட கேள்வி வேற, பொம்பளையோட கேள்வி வேற. ஆண்களுக்கு ஜன்னா வேணும்டா எக்கச்சக்கமான அறிவிப்பு இருக்குது. இது பண்ணணும், இப்படி செய்யணும், உயிரை கொடுக்கணும், தியாகம் பண்ணணும், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா இருக்கு. டைமுக்கு அசானுக்கு பள்ளிக்கு போகணும், பாங்கு சொன்னா வீட்டுல இருக்கேறாது, பள்ளிக்கு போய் ஆகணும். பெண்களுக்கு அப்படி எல்லாம் வரல, பெண்களுக்கு அப்படி எல்லாம் வரல. உங்களுக்கு ஜன்னா ஏன் உங்க கணவரோட இருக்கேன்னு சொன்னா அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க நரகத்தை அல்லாஹ் அவங்களுக்கு காட்டுறான். நரகத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. எந்த பொய்யும் சொல்லாத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு நரகத்தை காட்டினான், அதிகமா பெண்களை பார்த்தேன். சாதாரண எங்க நினைப்புல அதிகமா ஆண்கள் தான் இருக்கணும். சண்டை பிடிக்கிறது, அடாவடித்தனம் பண்றது ஆண்கள் தானே. பெண்கள் பிள்ளைகளோடயே வாழ்க்கையை கஷ்டப்படுறாங்களே, ஏன் பெண்கள் அதிகமா நரகத்திலண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க கணவர்மார்களுக்கு நீங்க நன்றி கெட்டு நடந்துருவீங்க. எல்லாத்தையும் உழைச்சி காலையில போனவர் மாலை வரைக்கும் வந்து போச உங்க முன்னாடி வச்சு எடுத்துக்கோங்க அது எல்லாத்தையும் நீங்க செலவழித்து 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வர போக்கல என்ன தந்தீங்க என்று கேட்டா, சகோதரர்களே, போன வாரம் ஒரு சகோதரர் சவுதியில இருந்து கால் பண்ணினார். அவர் பேசுகிற நேரம் ஒரு மணி தியாலம் என்னோட பேசினார். நான் நினைக்கிறேன் அதுல ஒரு பாதி நேரம் அழுதார். அவர் ஸ்ட்ராங்கான ஒரு ஆண். அவர் சொல்லுவார், நான் தப்பில் இருந்தவர், எனக்கு 10 பேர் அடிச்சாலும் நான் அடிச்சிருக்கிறேன், நான் அந்த அளவுக்கு பவரான ஒரு ஆள். இன்றைக்கு அவர் வல்லாஹி பண்ணி சொல்ற, என் கை நடுங்குது, என் ஸ்ட்ராங் எங்க போச்சுன்னு தெரியாது. உண்மையா அவரை எனக்கு தெரியும், அவ்வளவு பலமான ஒரு ஆண். அப்படிப்பட்ட ஒரு ஆண் அவர் சொல்லுகிறார், 5 புள்ளைகள், குடும்பத்துக்கு எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, இதுக்கு மேல் என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம வெளிநாடுகளுக்கு வந்தா இன்றைக்கு எங்க வைஃபுக்கு அனுப்பின அவ சொல்றா, நீங்க அனுப்பின பிச்சை சல்லி, நீங்க அனுப்புற பிச்சை சல்லியால் இங்க குடும்பம் ரன் பண்ணலாது. அவர் அழுது சொல்றார், நான் அனுப்புறது பிச்சை சல்லியாமே, பிச்சை சல்லி என்றுட்டா இந்த மாதிரி பேசுறா வேண்டி இந்த பக்கத்துல எங்களுக்கு இங்க கதைக்கிறதுக்கு யாரும் இல்லை. சில நேரத்துல கூதல்ல போவேன், ஏண்டா எங்களுக்கு கிடைக்கிற சல்லிகளை அவ்வளவு இலங்கைக்கு அனுப்பணும், நாங்க சாப்பிட மாட்டோம், எனக்கு பக்கத்துல உம்மா இல்லை, ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, ஏதோ ஒரு இடத்துல மெஷின் மாதிரி வேலை செய்வோம். அப்படியே வீதியில நடந்து போனா தூரத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பாங்க, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏழைகளுக்குரிய உணவு வச்சிருப்பாங்க. சில வேளை மிஞ்சி முடிஞ்சதுகளை அதுல போட்டு வச்சிருப்பாங்க, அதை எடுத்து ரூமுக்கு வந்து சூடு காட்டி சாப்பிட்டு எங்க பிள்ளைகள் சாப்பிடணும் என்பதற்கு அனுப்புறேன். இதுதான் உண்மையாகவே நடக்குது. சூடு காட்டி அதையே அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வோம். எவ்வளவு எல்லாம் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அனுப்பினா என் வைஃப் எடுப்பல. நீங்க அனுப்புற பிச்சை சல்லி என்றாவே என் கல்பு தாங்குது இல்ல, நான் இங்க இருந்து எனக்கு வாழ முடியல. இந்த வார்த்தை என் காதுல கேட்டுட்டே இருக்கு, தூக்கம் போவதில்லை. நாங்க சாகாம சாகுறோம் என்று துடிச்சு பேசுற உறவுகள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வார்த்தை போதும். குடும்பத்துக்காக வேண்டி வெளியே போனவர், நான் அது சரிப்பில பேசல, வெளிநாடு போறதை பத்தி நான் இப்பொழுது பேசல, அது தனியா பேசணும். நான் சரிப்பில ஏதோ நடந்துட்டு அவர் போயிட்டாருண்டா இந்த இடத்துல பெண்களே நீங்க எப்படி நடக்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தோழர் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஷாமுக்கு போறேன், அங்க உள்ள மன்னர்களுக்கு கால்ல உழுவுறாங்க, நீங்க எங்க நபி, எனக்கு ஒரு வாட்டி ஒரே ஒரு சான்ஸ் தாங்க, உங்க கால்ல உழணும் யா ரசூலல்லாஹ், உங்க காலை தொடணும் யா ரசூலல்லாஹ். நீங்களோ மறுக்கிறீங்க, வேணான்றீங்க, சாதாரண வாழ்றீங்க. எங்க மனசு கவர்ந்த தலைவர் உங்க கால்ல ஒரு வாட்டி உழணும்னு கெஞ்சுறார். பெருமாள் சொல்றாங்க, இல்ல, அல்லாஹ்க்கு மட்டும்தான் சஜதான்ட்டாங்க, நான் ஒரு மனிதன் இல்லைன்ட்டாங்க. சொல்லி போட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்படி சஜதா செய்வதற்கு அனுமதி இருந்தால் கணவர்மார்களுக்கு மனைவிமார்களுக்கு சஜதா செய்யுமா, அதாவது மனைவிமார்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்க கணவர்களுக்கு சஜதா செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன். அல்லாஹ் அதை அனுமதிக்கல. அதுல என்ன வருவதுண்டா, ஒரு மனைவி
கணவனுக்கு சஜதா செய்யணும் என்று சொல்லல, அந்த அளவுக்கு நெருங்கினால் ரப்பு சந்தோஷப்படுறான் அல்லாஹ்வுடைய. ஏன் இது? இதுல என்ன இருக்குது? கணவன் மனைவிக்குள்ள இதுல ஏன் ஜன்னாவ? ஆணுக்கு ஜன்னா திறப்பறதுக்கு பள்ளிக்கு கம்பல்சரி வந்தாகணும். ஒரு ஆண் அவர் பள்ளிக்கு வரட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வீட்டில் உள்ள ஆண்கள் இருக்கிற வீடுகளை கொளுத்தணும் என்று எனக்கு தோணுதுன்றாங்க. ரசூலுல்லாஹ் இவ்வளவு ஹார்டா பேசவே மாட்டாங்க, ரொம்ப மென்மையா பேசுவாங்க, சிரிச்சு பேசுற ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இக்காமத் சொல்ல போறேன்னு சொல்றாங்க. வீடுகளில் இருந்து வராத ஆண்களை நான் ஒருவரை தொழுகைக்கு நியமித்து விட்டு அந்த வீடுகளை எரிக்கணும் என்று எனக்கு தோணுதுன்றாங்க ரசூலுல்லாஹ். படு பயங்கரமான ஒரு பாவம். பெண்கள் அப்படி வராட்டி நோ ப்ராப்ளம், உங்களுக்கு அது கடமை இல்லை. நீங்க பள்ளிக்கு வந்தா லா தம்னா இமானல்லாஹி அலல் மசாஜித், அல்லாஹ்வுடைய பெண் அடிமைகளை மஸ்ஜிதுக்கு தடுக்காதீங்க, விரும்பினா வந்து தொழுந்துட்டு போட்டும். கம்பல்சரி இல்ல, கம்பல்சரி இல்ல. ஜிஹாது கலைக்கப்படுகிறது, சஹாபாக்கள் போறார்கள். இப்பதான் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க ஜுலைபி ரலியல்லாஹு அவர்கள். கூப்பிடப்பட்டா வருகிறேன் யா அல்லாஹ். இப்பதானே யாரும் கல்யாணம் முடிச்சு 2 நாள் வரணுமாண்டெல்லாம் கேட்கல, வந்தே ஆகணும். இல்லண்டா ரசூலுல்லாஹ் சொல்லி வராட்டி அது பயங்கரமான குற்றமா போயிரும். பெண்களுக்கு அப்படியா? அதெல்லாம் இல்ல. பெண்களுக்கு ஜன்னா எப்படி தெரியுமா? பெண்கள்ல சிறந்தவங்க யாரு தெரியுமா? நரக வேதனையில இருந்து பெண்கள் பாதுகாப்பு பெறணுமா? நீங்க கணவனோட என்ன பேசுறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேகமா நன்றி கெட்ட வார்த்தைகளை அள்ளி வீசிடுவாங்க. கணவன் சரிப்பில நான் பேசல, ஆனா நீங்க அவர் பிழைய வச்சு பேசல. சரியான முறையில் நீங்க பேசணும்டா கணவனோட நல்ல முறையில் என்றைக்காவது அவர் குறைச்சி தந்தா கூட அப்படி பேசக்கூடாது. அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பொறுக்காது, கடும் பயங்கரமான ஒரு குற்றமாம். அல்லாஹ் நரகத்துல பார்க்கிற என்ன பாவம் செஞ்சாங்கடா, கணவனுக்கு நன்றி கெட்டு நடந்தாங்க. இப்ப சிறந்த ஆண் யாரு அப்படின்னு கேட்டா யாரா இருக்கும்? தஹஜ்ஜத் தொழுதவர், நோம்பு பிடிச்சவர், அதிகம் தர்மம் பண்ணினவர், நல்லா நடக்கிறவர், இப்படித்தானே. சிறந்த பெண்ணு யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹைருன் நிசா. சிறந்த பெண்ணு ஹைருன் நிசாண்டா அப்படி பேர் வச்சிருப்பாங்க, ஹைருன் நிசாண்டு. அந்த பொம்பளைய சொல்லல, ஹைருன் நிசாண்டா பெண்களில் சிறந்தவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹைருன் நிசா ஏறாவூர்ல ஹைருன் நிசாவை தேடணும்டா எப்படி தேடுறது? பெண்களில் சிறந்த பெண் யார்? உலகத்தில் அழகுராணி போட்டியை வச்சுட்டு இவங்க தான் உலகத்திலே பசுந்தான பெண் என்று பெண்ணின் அழகை தேர்ந்தெடுக்கிறாங்க. உண்மையா அழகான பெண்கள் வீடுகளில் இருக்கிறாங்க, அது ஏதோ அசிங்கமான பெண்கள் ரோட்ல போய் நின்று அதுல உள்ள அழகுன்னு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அது ஒரு தெரிவு. அல்லாஹ் என்ன எல்லாரையும் உட்கார வச்சு மூஞ்சையும் கண்ணையும் பார்த்துட்டா தெரிவு செய்வான்? நல்ல பெண் யாருன்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க என்ன நினைப்பீங்க? நைட்ல எலும்பி தஹஜ்ஜத் தொழுது நல்ல பெண், உண்மையாவே நோன்பு பிடிக்கிற நல்ல பெண், சரியா? அதெல்லாம் நல்ல பெண் இல்லைன்னு வரல. உங்கள எது நல்லது தெரியுமா? நீங்க ஜன்னாக்கு போறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு தெரியுமா? ஹைருன் நிசா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல பெண் யாரு தெரியுமா? நாங்க என்ன நினைப்போம்? நல்ல பெண் யாரா இருக்கும்? யார சொல்லலாம்? ஃபஜ்ருக்கு முன்னாடி தஹஜ்ஜத்துல எலும்பி அஸானோட தொழுவா பாருங்க, சூப்பர் பெண். அப்படியா? இல்லையா? ரசூலுல்லாஹ் அதுவும் நல்ல பெண் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹைருன் நிசா, பெண்களில் சேர்ந்து அவங்க தானே ஜன்னாக்கு போவாங்க. யாரு தெரியுமா? இஸா நவர்த்த இலைஹா ஷர்ரத்துக்கு. மாப்பிள்ளைய பார்த்து சொல்றாங்க, நீங்க அவ பார்த்தா அவ உங்களை சந்தோஷப்படுத்தினா அவதான் நல்ல பெண். யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், நாங்க நினைச்சோம் நோம்பு பிடிக்கிற பெண்ணு. இஸா நவர்த்த இலைஹா ஷர்ரத்துக்கு. மாப்பிள்ளை வீட்டுல போய் பார்த்த உடனே மாப்பிள்ளைய மகிழ்விக்கிற மாதிரி ஒரு பெண் இருந்தா ஹைருன் நிசா, மார்க்கத்தில் அவதான் சிறந்த பெண்ணாம். அப்ப என்னது? மாப்பிள்ளை வீட்டுக்கு வர போக்கல நல்ல ஒரு ஜோக் கொண்டு பார்த்து வச்சு நல்ல ஒரு ஜோக்க சொல்லி சிரிப்பு காட்டுற பெண்ண ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா? இல்ல வந்த உடனே குச்சி காட்டி மாப்பிள்ளை எடுக்கிற பெண்ணா? அது இல்ல. அதான் உங்க ஃப்ரெண்டு செஞ்சிருவாரு, ஏதாவது ஜோக்க வச்சுட்டு உள்ள வர நல்ல இது பண்ணலாம். இஸா நலர்த்த இலைஹா சர்ரத்து கண்டா மாப்பிள்ளை வீட்டுக்கு வரப்போக்கல மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் பண்ணி இருக்கிற பெண்ணை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லா பிரச்சனையும் மயங்கிரும், மறந்துரும். மாப்பிள்ளை தன் மனைவியை பார்க்கிற நேரம் அவ அழகாக இருப்பா. பெண்கள் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை, எங்களுக்கு அழகா இருக்க அனுமதி இல்லையா? ஏண்டா நான் ஹியூமன் சைக்காலஜி, பெண்களுடைய சைக்காலஜி என்னண்டா, ஆண்களோட சைக்காலஜி நல்லா சாப்பிடணும், பெண்களோட சைக்காலஜி நல்லா உடுக்கணும். அதான் சாதாரணம், விளங்குதா? இதுக்கு இஸ்லாம் எதிரானதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பெண்கள் அடக்குமுறை பண்ணிருக்கிறாங்க, பெண்கள் மறைச்சு மறைச்சு இருக்கிறேன்றாங்க. ஆமா, பெண்கள் இப்படிதான் இருக்கணும்ன்றாங்க. ஆமா, இஸ்லாம் அப்படின்னா பெண்களோட ஆசை என்ன? பெண்ணுக்கு ஒரு டைம் கிடைச்சா
அவளுக்கு ஷாப்பிங் பண்ணணும், இது எனக்கு அழகா இருக்குதான்னு பார்க்கணும், அவ ட்ரெஸ் பண்ணணும், அவ பிள்ளைய அழகா உடுப்பாட்டி அதை ரசிக்கணும். பொம்பளை பிள்ளைன்னா ஸ்பெஷலி பெண்கள் நல்ல அழகாக உடுப்பாட்ட பார்ப்பாங்க, அதுக்கு நிறைய டைம் கொடுப்பாங்க, அதை தேடுவாங்க. ஏண்டா அந்த அழகா அதுல ஒரு ரசனை. ஆம்பளைய பொறுத்தளவில் எங்க நல்ல நெய் பிரியாணி கிடைக்கும்னு கேட்டு அங்க போய் சாப்பிட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு. பெண்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம இல்ல, அவங்களுக்கு ஷாப்பிங்கா சாப்பாடுன்னு கேட்டா ஷாப்பிங் என்பாங்க. ஆம்பளைக்கு ஷாப்பிங்கா சாப்பாடுன்னு கேட்டா ஷாப்பிங்கே மண்டை குத்துவாப்பா, அது இல்லாம பசியில இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு என்பது எங்களுக்கு ரொம்ப விருப்பம் என்பாங்க. அந்த சபைகளுக்கு போவாங்க. ஏன்னா ஆணும் பெண்ணும் அப்படி இருக்கிற நேரத்தில் பெண்களாக உங்களுக்கு எப்ப அழகா இருக்கணும்னு சந்தோஷம். சாப்பாடு வீட்டுக்கு போனால் ஒரு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கிடைச்சா அவருக்கு திருப்தி. சாப்பாடு வீட்டுக்கு நீங்கள் போகிற நேரம், ஒரு கல்யாண வீட்டுக்கு வலிமாக்கு போகிற நேரம் யாராவது உங்களை நல்லா அழகாக இருக்கிறீங்கண்டா உங்களுக்கு அப்போ தான் திருப்தி. அன்றைக்கி சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, வயிறு நிறைஞ்சிரும் இல்லைங்களா? ஏன்டா அவ்வளோ திருப்தி. நீங்கள் தான் ஏறாவூர்ல பசுந்தா இருக்கிறீங்கண்டா, அது ஒரு கிழமைக்கு போதும் இன்ஷா அல்லாஹ், அடுத்த கிழமைக்கு மற்றது. ஸோ சாதாரணமாக பெண்களோட இயல்பு குணம் இது. அப்படி என்றா பெண்களுடைய இந்த இயல்பு குணத்துக்கு இஸ்லாம் எதிரானதுண்டா? இஸ்லாம் சொல்லுது, உங்களுக்கு சொந்தம் உங்க கணவன், உங்க கணவனுக்கு சொந்தம் நீங்க. நீங்க ரெண்டு பேரும் அழகா வாழணும். அதனால வீட்டுக்குள்ள என்னெல்லாம் ஃபேஷன் இருக்குதோ அது அத்தனையும் இஸ்லாம் ஹலால் ஆக்குது. உங்களுக்குள்ள மேக்சிமம் அழகா உடுக்கலாம். எந்த ஃபேஷனையும் நீங்க வீட்டுக்குள்ள சலூனே வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வெளியில போற நேரம் அவங்க உங்களுக்கு, அதாவது உங்களுடைய உரிமையாளர்கள் இல்லை. டாக்டர்கிட்ட போறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, வெளியில போறீங்க, பஸ்ல போறீங்க, உங்களை முழுக்க மறைச்சுக்கோங்க. உங்களுக்கு பாடி கார்டு எடுத்துக்கோங்க. என்ன, நாங்கள் பிரசிடென்ட்டுக்கு பாடி கார்டு கேள்விப்பட்டிருக்கிறோம், மினிஸ்டர்ஸுக்கு பாடி கார்டு, லேடிஸுக்கு பாடி கார்டு கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம். மஹரம் அஜ்னபி சட்டத்தோட ஒரு பெண் பிள்ளை வெளியே போல தனியாக அனுப்பாதீங்க. ஏன் தெரியுமா? சாதாரண ஏறாவூர்ல ராத்திரிக்கு நான் நடக்கிறேன், பகலுக்கு வைங்களே, இதுல ஒரு கோடி இதுல ஒரு கோடி, 2 கோடி சாக்கில் இருக்குது. பகல் 2 மணிக்கு நடக்கிறேன், யாராவது தட்டி சொல்லுவாங்க, தம்பி இதை கொண்டு போய் பேங்க்ல போட்டு வந்துருங்க. இப்படியே போனீங்கன்னா உங்களை குறி வச்சு எடுத்துருவாங்க. 2 கோடி சாக்கில் இருந்தா அவசரமா அது யாருக்காவது தெரிஞ்சா உங்க உயிருக்கே ஆபத்து. ஏண்டா அது பெருமதி, அதை கொண்டு போய் பேங்க்ல போடணும். கருவறை, அதுல பெருமதி என்ன தாய்மார்களே? 2 கோடியா? நீங்க பெத்த பிள்ளைக்கு என்ன பெருமதி என்று உங்களுக்கு தான் தெரியும். நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் ஒரு பொம்பளை, அண்ணன் 37 வயசு. அப்ப அவ நியூசிலாந்துல வந்து நியூசிலாந்துல ஒரு வகையான புரட்சி பண்றா. எல்லா மக்களுக்கும் அவருக்கு இறக்கும். ஆனா நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் அதாவது லெட்டர் எழுதுறா, ரெசிக்னேஷன் லெட்டர், நான் ரிசைன் பண்ண போறேன். முழு நியூசிலாண்டும் ஆச்சரியம். அவருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஏன்? என் பிள்ளைக்கு உம்மாவாக எனக்கு இருக்க முடியாது என்கிறார். நான் ரொம்ப பிஸி, என் பிள்ளைக்கு தாய் பாசம் வேணும் என்றான். அடுத்த நாள் ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு அடுத்த நாள் ட்வீட் பண்றான், இன்றைக்கு இத்தனை வருஷத்துக்கு பிறகு என் ஹஸ்பண்டுக்கு நான் வைஃபா இருக்கிறேன், என் பிள்ளைக்கு தாயா இருக்கிறேன், ஐ எம் ரியலி ஹாப்பி என்று போறோம். நான் என்ன சொல்ல வரேன்டா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க புள்ளோட பெருமதி ஒரு நாட்டுக்கு நீங்க தலைவியாயினா அதையும் தாண்டி. உங்களை பிரசிடென்ட் என்று கூப்பிடுறதை விட உங்க புள்ள உம்மான்னு கூப்பிட்டா அந்த ஸ்டேட்டஸ் வேற. அன்றைக்கு நீங்க தாய்மார்களே, உங்க புள்ள உங்களுக்கு என்ன அல்லாஹ் தந்த இந்த புள்ள உங்களை உம்மான்னு கூப்பிட்டா, நீங்க அந்த புள்ளை கிரியேட் பண்றீங்களே. நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டருக்கு என்ன வேணும்? தந்த புள்ளைக்காக வேண்டி அந்த எல்லாத்தையும் கொடுத்தாங்க. நியூசிலாந்துல இதே கொடுத்தாங்க. என்ற புள்ள பெருமதி, கருவறையில் அல்லாஹ் உங்களுக்கு தந்த புள்ளோட பெருமதி எவ்வளவு எவ்வளவு சொல்ல இயலுமா? எத்தனை லட்சம், எத்தனை கோடி நீங்க சொல்லுவீங்க தெரியாது. சில பேர் வேணுமெண்டா கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கெல்லாம் பிரைஸ் அடிப்பாங்க. அடிச்சு பார்த்தா ஒரு சின்ன கணக்கு கொண்டு வரும். நிஜமா அது இல்லை. இன்றைக்கு உங்க ஹஸ்பண்ட் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார், நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட் 8,000 ரூபாய் கொண்டு வராரு, இன்னொரு நாள் 5,000 ரூபாய் கொண்டாந்தா நீங்க கொஞ்சம் சொல்லுவீங்க, என்ன குறைஞ்சிட்டே போகுது, 3,000 கம்மி. கவலை வரும் உங்க மனசுக்கு. ஏனண்டா நேற்று கொண்டாந்ததால செஞ்சேன், இன்றைக்கு 10வது, கவலை வரும். ஏன் தெரியுமா? சல்லி மேல எல்லாருக்கும் பிரியம். ஆனா நிஜமா நம்ம சல்லி எடுக்கிறது ஏதாவது ஒரு பெருமதியான ஒரு பொருளை வாங்க. உங்க புள்ள ஐசியூல டாக்டர் சொல்றாரு 3 கோடி செலவாகும், ஸ்ரீலங்காவில் இல்லை, இந்தியாவுக்கு போய் ட்ரீட் பண்ணணும், இந்தியாவில் சக்சஸ் இல்லைண்டா அமெரிக்காவுக்கு அனுப்பணும், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்தியாவுக்கு போக 3 கோடி செலவாகும். நீங்க முழு காணி பூமி எல்லாத்தையும் கணக்கு பார்க்குறீங்க.
3 கோடி வருவதுன்னு வைங்க, அல்லது 2.5 கோடி, இன்னும் 50 லட்சம் கடன் படணும். நாளைக்கு நீங்க பேமெண்ட்ல இறங்க ரெடி ஆவீங்க. எங்க புள்ளைய காப்பாற்றணும், புள்ளையோட கண்ணை பார்ப்பீங்க, அதுல கண்ணீர் இருக்கு, உம்மாண்டு கூப்பிடும், உங்க நெஞ்சு பதறிடும், உங்க உதடு காஞ்சிரும், நீங்க டீ குடிச்ச நாள் நினைவுகளாம் போயிடும், நீங்க குளிச்ச உங்களுக்கு எல்லாம் மறந்துடும். நீங்க ஒரு வகையா யோசிப்பீங்க, 2.5 கோடியை சம்பாதிக்க உங்களுக்கு 25 வருஷம் இருந்தா 2.5 நிமிஷத்துல டாக்டருக்கு சொல்லுவீங்க, டாக்டர் அதை நாங்க ரெடி பண்றோம், எங்க புள்ளைக்கு இப்ப அவசரமா பிளைட்டை ரெடி பண்ணுங்க. ஏனென்றா அதுதான் மனிதன் வாழ்க்கையில புள்ளைக்கு வச்ச பெருமதி. புள்ளைக்கு வச்ச பெருமதி. வாப்பா போறாரு, நல்ல சந்தோஷமா, நீங்க உம்மா கெட்டி மோந்து புள்ள ஸ்கூலுக்கு போகுது, போற வழியில புள்ள ஆக்சிடென்ட் ஆகி ரத்த வெள்ளத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்தா போன் வருது, உங்க புள்ள அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு ஹாஸ்பிட்டல். நீங்க போய் பார்த்தா உங்க கண்ணால ஓடும், உங்க புள்ள உங்க மேல ஏறினது, நீங்க அவர் கண்ணை பார்த்தது, அவர் சின்னத்துல தாளாட்டினது, அவர் வாயை திறந்து தீத்தினது, அவர் உங்களை பார்த்து அழகா பேசினது எல்லாமே உங்களுக்கு வரும். நெஞ்சு பதறும். ரத்த வெள்ளத்துல புல் இருக்கிற கையை பிடிக்கிற நேரம் உம்மா என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னா நீங்க உங்களை மறந்து அவரை காப்பாத்த பார்ப்பீங்க. அப்போ உங்க சொத்துக்கு உங்களுக்கு பெருமதியே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் விட எனக்கு என் புள்ள பெருமதி என்றுவீங்க. என் குடும்பத்தாருக்கு போன் போடுவீங்க, என் மகனை காப்பாத்த என்னெல்லாம் பண்ணேலும்னு நினைப்பீங்க. இதுதான் புள்ளைக்குரிய பெருமதி. அந்த புள்ள கிடைக்கிற இடம் கருவறை. தாய்மார்களே, ஐரோப்பாக்கு அது பெருமதியா தெரியல. வேர்ல்டுல மோஸ்ட் வேல்யூபிளான ஒரு இடம் மாணிக்கமா தங்கமா. ஒவ்வொரு தாயிட வயிற்றுல இருந்து கருவறையிலிருந்து வெளியாகிற புள்ள எந்த அளவுக்கு துனியாக்கு செய்ய போகுது என்று தெரியாது, உலகத்தில் என்ன நன்மைகள் செய்ய போகுது என்று தெரியாது. அந்த கருவறை, அந்த கற்பப்பை பாதுகாக்கப்படணும். பத்தினியா நிக்கணும். ரோட்ல போற நேரம் ஒரு பெண்ணுக்கு அவ்வளோத்தையும் மறைக்க சொல்லி ஒரு பாடிகார்டை கொடுத்து நீங்க இவங்களோட போங்க, தனிய போயிடாதீங்க என்று ஏன் கொடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? இது பறிப்போனா, உயிர் பறிப்போனதை விட ரொம்ப வேதனையா நிற்கும். படிச்ச பிள்ளைகள் ஏறாவூர்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்து படிச்சுட்டு போறாங்க. ஸ்கூலுக்கு போய் நல்ல ஒழுக்கமா நின்ற சில பிள்ளைகள் பல்கலைக்கழகத்துக்கு போனா அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து சில பேர் வழி தவறிடுவாங்க. ஆணோட ஒரு பெண்ணுக்கு உறவு வந்தா, அதாவது பங்குகள்ல உட்கார்ந்து அவங்க தப்பான உறவுல ஈடுபடுவாங்க. அந்த பெண் படிச்ச பிள்ளைகள். ஆனா கருவறையிட பெருமதி அந்த படிப்பு எடுத்து கொடுக்கல. தன் பிள்ளைக்கு முன்னாடி வர்ற நேரம் நான் பத்தினியா நிக்கணுமே, என் பிள்ளை என்ன பார்த்து உம்மாண்டு சொல்ற நேரம் என் கல்வி குத்தக்கூடாது என்ற உணர்வோட பெண்கள் பலர்கள் இல்லை. அதனால இப்படி படிச்சவங்க பல்கலைக்கழகத்துக்கு போய் சில நேரத்தில் மரம் அசையும், பங்குகள்ல பக்கத்துல உட்கார்ந்து போய் பார்த்தா ஒரு ஆணும் பெண்ணும் இருப்பாங்க. ஊர்ல படிக்க வச்சு நல்லா படிச்சு வரணும் என்பதற்கு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினா இதையெல்லாம் ஒரு தாய் போய் நேரடியா பார்த்தா நெஞ்சு வெடிச்சு போயிராதா? நெஞ்சு வெடிச்சு போயிராதா? அன்பிக்கினியவர்களே, ஒரு பெண்ணுக்கு ஆக முக்கியம் தன்னுடைய பத்தினி தன்மை, தன்னுடைய கருவறை. அதை மிகவும் நல்ல முறையில் பாதுகாக்கணும். அதற்காக இஸ்லாம் சொல்லுது, உங்களை குறி வச்சு யாரும் தாக்க கூடாது. ஸ்ரீலங்காவில் பல மர்டர் கேசஸ் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க காக்கா தீவுல, கொழும்பு காக்கா தீவுல, அதாவது கொலை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கேள்வி இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி மீடியாக்கள் உரிமை விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு நன்றாக ஞாபகமான ஒரு விஷயம், மீரிகம் என்ற ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. கொழும்புல இருந்து கிட்டத்தட்ட 1 மணி தியாலம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல போனா மீரிகம் என்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும். இந்த மீரிகம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்த ஒரு பெண் பிள்ளை, அவ சாரி உடுத்தி ஆபீஸ் போயிட்டு வருவா. வர்றவ ஒரு நாள் அவ இறங்கி ஸ்டேஷனுக்கு வெளியே போற நேரத்தில் வயல்ல கொலை செய்யப்பட்டிருந்தா. சோ இந்த கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டிருந்தா. அதுக்காக வேண்டி எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து அந்த, அதாவது எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்து பார்க்கறாங்க. ஒரு கொலை நடந்தா இது கொலையா தற்கொலையா எப்படி நடந்துச்சு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பினா அவ்வளோ ரிப்போர்ட்டையும் எடுத்து சொல்லலாம். சாதாரண மேலே இருந்து கீழே தள்ளினா எத்தனை அடிக்கு மேலே இருந்து தள்ளி இருக்கிறாங்க, இது விழுந்தது இல்லை, இது தள்ளப்பட்டது, எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகியிருக்கிற ஒரு யுகம். அந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. என்ன ஆச்சண்டா,
ஒரு வாப்பா நல்லதான் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் அந்த ட்ரெயின்ல வடவிக்கிறவர், எப்பயுமே வடையை வித்துட்டு வருவார். அவர் வடவித்தது பெரிய அரண்மனை அடக்கி இல்ல, அவர் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு போய் சாப்பாடு கொடுக்க. அவர் வடையை பொறிச்சிட்டு வந்து ஒவ்வொரு நாள் ட்ரெயின்ல ஆபீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு இதாக்குற நேரம் ஒரு நாள் இந்த பெண் கண்ணுக்கு படுறா. அவர் உடுத்திக்கிற ட்ரெஸ் பார்க்கிற இவருக்கு அவர் கல்பு கவரப்படுகிறது. இவர் இல்ல ஒரு நாள் நினைக்கிறார் இவரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறார். அதே ஸ்டேஷன்ல இறங்கி ஃபாலோ பண்ணி பார்க்கறாங்க. அப்ப ஒரு வயலுக்கடையால இவ போறத பார்க்கறா. இதுதான் நல்ல இடம். இவோட எனக்கு அவருக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் உருவாகி வடவிக்க வந்தவர் இவ இறங்குற ஸ்டேஷன்ல அந்த நாள் இறங்கி போறார். யாரும் இல்லாத அந்த வயல் வெளியில தனக்கு தேவைகளை நிறைவேற்றுறார். இவ சப்தமா கத்த பார்க்கிறா. அந்த நேரத்தில் கொலை செய்யணும் என்ற எண்ணம் இல்லாதவர் தான் தப்பணும் என்ற அந்த துடியில சைத்தான் அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவ்வளவு பெரிய விபரீதத்தை செய்ய வச்சிருவான். கொலை பண்ணுகிறார். இறுதியில் அவர் கேவலமாகி அவர் பிள்ளைகளுக்கு வாப்பா இல்லாத ஒரு சிச்சுவேஷன் உருவாகுது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தாய்மார்களே, ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களோட எவ்வளவு இரக்கம் தெரியுமா? உங்க பிள்ளைய இன்றைக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறாங்க பேட் டச், தப்பான தொடுதலை சொல்லி கொடுக்கறாங்க. தப்பான தொடுதல் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருமானார் கிட்ட கூட வராத ஒரு உணவை ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு தந்தாங்களே, இது கண்ணியமா கேவலமா? தாய்மார்களே, ஜென்னாவுக்கு போகணும் என்றா முடிய காட்ட வேண்டாம் என்றாங்க, மறையுங்கன்றாங்க. உங்க கூந்தலுடைய அழகால் இன்னொரு குடும்பம் செதறக்கூடாது, உங்க கற்பரை பறிப்போக கூடாது. 4 நல்ல வாழக்கூடிய குடும்பத்தோட ஆண்மகன் உங்களோட உறவு வைத்து அந்த குடும்பம் சீரழிய கூடாது, நீங்களும் தவிக்க கூடாது. அமெரிக்கா எங்கேயோ டெவலப் ஆகிருக்குது, பணம் முதலைகள் பணம் கொட்டுன்னு கொட்டுது. நீங்க வீட்டுக்கு போய் திறப்படுத்தி தான் கதவு திறக்கிறீங்க. என்னுடைய நண்பன் ஒரு ஆள் இருக்கிறாரு, அமெரிக்கால ஒரு லேடிக்கு அக்கவுண்ட்ஸ் பார்க்கிறார். ஒரு லேடி, அவர் 2 ஆஸ்பத்திரியில நர்ஸா நிக்கிறார். இதான் ஒரு தொழில். மாத வருமானம் அவர் தான் அக்கவுண்ட்ஸ் பார்க்கிறது. நாங்க டாக்ஸ் கூட 40% டாக்ஸ். 100 ரூபாய் சம்பாதிச்சா 40 ரூபாய் கட்டணும். 40% டாக்ஸ். அதுக்கு அவங்க வேற வேற இதெல்லாம் செய்வாங்க. சோ இவங்களுடைய அபார்ட்மெண்ட் எல்லாம் இவர் தான் மேனேஜ் பண்றது. அங்கிருந்து ஆட்கள் வந்தா இங்க இருந்து பாஸ்வேர்டு அடிச்சா கதவு திறக்கும். ஸ்ரீலங்காவிலிருந்து பாஸ்வேர்டு அடிச்சா சிசிடிவில வழங்கும், அங்க உள்ள கதவு திறக்கும். இவர் தான் ஃபுல்லா டீல் பண்ணுவார். அந்த அம்மாவோட மாத வருமானம் 4 கோடி மாசத்துக்கு. நான் வருஷத்துக்கு சொல்லல, 4 கோடி. சில பேரு ஒரு மாசத்துல சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, 10 மாசம் கழிச்சு சம்பாதிக்கும். சில பேர் வருடம் முழுக்க சம்பாதிச்சாலும், தன் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சாலும் 4 கோடி ஏலாது. அந்த பெண்ணுக்கு எல்லாம். ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்கல தெரியுமா? ஆகப்பெரிய கிஃப்ட், வாழ்ற வழி கிடைக்கல. அவங்களுக்கு வாழ தெரியாது. ஒரே ஒரு நைட் நீங்க அமெரிக்காவுக்கு போய் இருந்தீங்கண்டா நீங்க வாந்தி எடுப்பீங்க. வல்லாஹி, நீங்க உண்மையான நல்ல பெண்ணா இருந்தா 2:30 மணிக்கு உம்மா வருவா, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, பிள்ளைகள் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணினா அது போலீஸே வந்து நின்றுவான். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். பிள்ளைக்கு தட்டினாலே போலீஸ் வந்து நிற்கும். நீங்க எப்படி அடிப்பீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை. அவங்க கிளப்புக்கு போய், வாப்பா ஒரு கிளப்புக்கு போய் வருவார், உம்மா கிளப்புக்கு போய் வருவாங்க. நைட் லைஃப், குடிக்காம தூங்க மாட்டாங்க. 2 மணிக்கு வந்து அவங்க பாட்டுக்கு தூங்குவாங்க. நான் கேட்கிறேன், இது ஒரு பெண், உங்க பிள்ளைகள் ஒரு உம்மா இருக்கிறாங்க ஏறாவூர்ல, ராத்திரி 2 மணிக்கு வந்து குடிச்சாங்கன்னு அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டா உங்க உமாவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அது பேசவே அருவருப்பா இருக்காதா? தாய்மார்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த கிஃப்ட் இது. தப்பா நினைச்சிடாதீங்க. ஜென்னாவுக்கு நாங்க மறைக்கணும், மறைக்காம விட்டோம்னா ஜஹன்னம். நாங்க 4 பேரை சீரழிக்கிறோம், 4 பேரை தப்புல எடுக்கிறோம். இது ஜஹன்னத்துக்கு போயிடும். அதனால் உடுக்கிற அபாயாக்கள், உடுக்கிற உடை, அபாயா உடுத்தா, அபாயா என்ன ரசூலா சொல்லி தந்த ட்ரெஸ்ஸா? அபாயா என்றது வந்து ரசூலா போட்ட கோடை இல்ல, அது பிசினஸ் மார்க். உடுங்க, அபா என்பது ஒழுக்கமான ட்ரெஸ் என்று கண்டாங்க. சோ அதை விடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ மறைக்கிற மாதிரி ஷரத்துகள் ரசூலுல்லாஹ் போட்டாங்க. உங்க ஆடை இறுக்கமா இருக்க கூடாது, அபாயாண்டு போட்டு இறுக்கமா உடுத்தா அவுட். உங்க ஆடை உள்ள தெரிகிற மாதிரி இருக்க கூடாது, ஆணு கோப்பாக உடுக்க கூடாது என்று ஷரத்துகள் போடப்பட்டிருக்க. அந்த ஷரத்துகள் எல்லாமே வெளியில போற ஒரு பெண் கடைபிடிக்கணும். வீட்டுக்குள்ள இல்லை, வெளியில போற ஒரு பெண் கடைபிடிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை கடைபிடித்தால் அந்த பெண் அவ உலகத்திலேயும் நல்ல வாழுவா, ஆகிராலே நல்ல வாழுவா. நீங்க உங்க புள்ள, பொம்பளை புள்ளைய அனுப்புறீங்க, 4 ஆம்பளை தப்பா பார்த்தா
உங்களுக்கு எவ்வளவு வேதனை வரும். தப்பா பார்க்க கூடாது என்பதுக்கு தானே அல்லாஹ் மறைக்க சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் மறைக்க சொன்னதுக்கு தானே. அதனால சொல்றேன், சாதாரணமா அன்றாதபுர கூக்கிராமத்தில் ஒரு டாக்டர் கம்பி என்றார், ஜெயில கொலை பண்ணிட்டு. கொலை எங்க நடந்துச்சுன்னா ஆஸ்பத்திரியில் கொலை நடக்குமா? ஆமா. ஒரு பெண், அவங்களுக்கு மகரம ஜனமே தெரியாது, இஸ்லாம் முஸ்லீம் இல்ல. அவங்க போறாங்க, இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில், நீர்கொழும்பு ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி நடக்குது. நீங்க நெடுஞ்சாலையில் வரப்போகிற நீர்கொழும்புல பெரிய ஆஸ்பத்திரி பார்க்கலாம். அதுல ஒரு டாக்டர், அவர் அன்றாதபுர கூக்கிராமத்தில் இருந்து வந்தவர். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் டாக்டராக யோசிச்சு பாருங்க. எத்தனை இரவுகள் அன்றாதபுரத்தில் கூக்கிராமத்தில் இருந்து ஸ்ரீலங்காவில் பெரிய போட்டி பயிற்சியில இசட்ஸ்கோல வந்து அவர் மெடிக்கல் காலேஜ் என்டர் ஆகிறாரண்டா, லேசிப்பட்ட இடமா. ஒரு பெண் வர்றா, வயிற்றுல வலி என்றார், செக் பண்றாரு. இந்த டைமுக்கு வாங்கன்றாரு மேல் மாடிக்கு. அது ஒரு காலை நேரம். அவர் மேல் மாடிக்கு வந்தா அந்த பெண்ணு, அவருக்கு அதெல்லாம் தெரியாது, அவ போயிட்டா. போனா 2015-16 முஸ்லிம் நீதியரசரால் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட வழக்கு. நீர்கொழும்பு மெஜிஸ்ட்ரேட்ல அப்ப இருந்த நீதியரசர் ஒரு முஸ்லிம். அந்த முஸ்லிம் நீதியரசர் இந்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுக்கிறார். வழக்குடைய முடிவு என் ஞாபகம் சரி என்றால் 2015-16 நடக்குது. என்ன ஆகுது? இந்த டாக்டர் கதையை சொல்றார். அவரு மேல போய் இந்த பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போல கொஞ்ச நேரத்தில் வழங்குது. இது ட்ரீட்மெண்ட் நடக்கல, வேற என்னமோ நடக்கிற மாதிரி பெண் உணர்றா. அவ கூச்சலிட ஆரம்பிக்கிறா, சத்தமிடம் ஆரம்பிக்கிறா. இவரு இன்டென்ஷன்லி கொல்லணும் என்ற யோசனை வரல. அவருக்கு அந்த உணர்வை கட்டுப்படுத்த முடியாம போச்சு. உடனடியா இஸ்லாம் சொல்லுது, ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையா நிக்காதீங்க. இது நல்ல உபதேசமா கெட்ட உபதேசமா? தாய்மார்களே, உங்க குழந்தைகளுக்கு இந்த உபதேசத்தை கோடி கொடுத்தாலும் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைகளை மறைச்சு அனுப்புங்க என்பது. அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு பொடிகார்டு வேணும் அப்பா, வீட்டில் உள்ள நானா தங்கச்சியை கூட்டிட்டு போய் வாங்கன்னு சொல்றது இந்த சமுதாயத்துக்கு ரஹ்மத்தா இல்லையா? இது அல்லாஹ் செய்த அருளா இல்லையா? தாய்மார்களே, இதை கேவலமா பார்க்கிறோம்டா. எங்களுக்கும் வெஸ்டர்ன் வேர்ல்டு மாதிரி வாழணும் என்று சொன்னா போய் ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க, கேவலம் உங்களுக்கு தெரியும். பணம் அவர்களுக்கு கொட்டும், வாழ தெரியாம துடிக்கிறார்கள் அவர்கள். என்னாச்சு? மேல போன உடனே அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அந்த பெண்ணு கூச்சலிடுற நேரம் வாயை அடைக்க பார்க்கிறார், என்னமோ பண்ண பார்க்கிறார். ஈவன் உடல்ல துடிக்க ஆரம்பிக்கிறார். கண்ட்ரோல் பண்ண இயலாம களத்தை நெசுக்கிறாரு. அவன் செத்து போயிட்டான். அடக்கத்தான் நெசுக்கினார், செத்து போயிட்டான். இவர் ஒரு டாக்டர், வேணுமென்று கொலை செய்யறதுக்காக வரல. ஆனால் இந்த டாக்டர் தப்பாக ஏதோ செய்ய போனதுனால அவ போய் வெளி உலகத்துக்கு சொல்லிடுவான் பயத்துல வாயடைக்க போனவர். அந்த இடத்துல கொலை நடந்துட்டு இப்ப டாக்டர் தப்பணும், யாருமே பக்கத்துல இல்ல. அதிகாலை நேரம் ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே, அதாவது மேல் மாடி 6வது மாடி வெளியே வந்து அப்படியே தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டுட்டு சத்தம் இல்லாம இருந்துட்டாரு. எல்லாம் எப்படி என்றா, ஒரு புள்ள மேல இருந்து வந்து பாஞ்சு குதிச்சுட்டு, ஏண்டா எங்கேயாவது இங்க சாவடிச்சு மேல போடுவானா? அது வீட்டுல ஓகே, வந்தவ பாஞ்சு குதிச்சுட்டா, ஏதோ மனநோயில வந்திருப்பா போல. குடிச்ச உடனே நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில இருந்து ராகமுக்கு டிரான்ஸ்பர் அளிக்கப்படுது. ராகம் ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கொண்டு வர போக்கல அவ செத்து போயிட்டா. அவங்க வீட்டாக்கள் சொல்றாங்க, அவக்கு வயிற்றுல தான் நோயை தவிர மனசுல நோய் இல்லை. அப்படியான ஒரு மனநிலைமையில நிக்கல, அவ குதிக்க சான்ஸே இல்லை. அவ அப்படி வீட்டுல எந்த பிரச்சனையும் வரல. இது தற்கொலை இல்ல, வேற ஏதோ எங்களுக்கு டவுட். பல ஆண்டுகள் போகுது, ரிப்போர்ட் அத்தனையும் எடுக்கப்படுகிறது. அந்த டாக்டர் கடைசியில அவர் கொலை செஞ்சுத்தான் தள்ளி இருக்கிறார் என்று ப்ரூஃப் ஆகுது. அவர் கம்பி என்றார். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? டாக்டர், லாயர், மௌலவி, ஆலிம், அல்லாமா, இது எதுக்கும் காமம் என்றது எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் உண்டுண்டா இஸ்லாம் உங்களை சொல்லுது, உங்களை பாதுகாக்க சொல்லி. உங்க கட்பாறைக்கு நீங்க கொடுக்கிற வேலை என்ன? அமெரிக்கர்கள் கொடுக்கிற வேலை என்ன? நான் சொல்லக்கூடாது, பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்றால் நீங்க புரியணும் என்பதற்கு சொல்கிறேன். பெருமானார் மிக கவலைப்பட்ட ஒரு இடம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு வந்தாங்க, மஸ்ஜிதுல மிம்பர்ல உட்கார்ந்தாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல உட்கார்ந்தாங்க. வஜலஸ்னா ஹவுலா, நாங்க ரசூலுல்லாஹ் சூழ்ந்து உட்கார்ந்தோம். ரசூலுல்லாஹ் என்ன பேசினாங்க தெரியுமா? பயந்து பேசினாங்க ரசூலுல்லாஹ். பயந்து போயிருந்தாங்க ரசூலுல்லாஹ். நாங்க எதுக்கு பயப்படுவோம் தெரியுமா? இங்க பாருங்க, பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சு, காணாம போச்சு, ஜீரோ ஆயிட்டு, பயப்படுவோம். நிஜமா பயப்படுவோம். என்னப்பா பேங்க் பேலன்ஸ் ஜீரோவா காட்டுது?
பயப்படுவோம். எங்க ஊரை இடிக்க போறாங்களாமே, கவர்மெண்டால எடுக்க போறாங்களாமே பயப்படுவோம். ரசூலுல்லாஹ்வோட பயத்தை கொஞ்சம் பாருங்க. மௌத்தாகிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க மிம்பர்ல. சஹாபாக்கள் பார்க்கறாங்க, எல்லாரும் சூழ்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பயந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பாதி. மக்களே, எனக்கு ஒரு பயம் இருக்குது மக்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பயமா இருக்குது. என்ன பயம்? நான் மௌத்தானத்துக்கு பிறகு எனக்கு பயமா இருக்குன்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்க? உங்க எல்லாருக்கும் எனக்கும் ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் தெரியுமா? நான் மௌத்தாகினா என் குடும்பம் எவ்வளவு தீனோட இருப்பாங்க. ரிஸ்கை பத்தி ஒரு மூமினுக்கு பெருசா பயம் வராது. சில பேருக்கு என்ன சாப்பிடுவாங்க, என்ன செய்வாங்க. ஆனா எங்க குடும்பம் மார்க்கத்தோட இருப்பாங்களா, தொழுவாங்களா, ஃபஜ்ர் தொழுவாங்களா, தஹஜ்ஜுத் தொழுவாங்களா, சரியான முறையில் இருப்பாங்களா, என் புள்ள ஜென்னாவா, என் புள்ள அல்லாஹ் கண்ணு முன்னாடி ஜென்னாவுக்கு அனுப்புவானா அல்லது ஜஹன்னத்துக்கு தூக்கி வீசுவானா, என்ன ஆகும்? இந்த உணர்வு இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனுக்கு அந்த உணர்வு சாதாரணமா எங்களுக்கு என்ன நடக்கும், எங்க பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், மௌத்தான போறதுக்கு என்ன நடக்கும், அதுக்கு பயம் வரும். ரசூலுல்லாஹ்வோட பயத்தை பாருங்க. உம்மத்தை விட்டுட்டு போற நேரம் உம்மத்துடைய தலைவருக்கு, நீங்க உங்களுக்கு புள்ளைய பெத்தெடுத்த அந்த பிரசவ வேதனை தெரிஞ்ச மாதிரி உம்மத்தை பெத்தவர் ரசூலுல்லாஹ், உம்மத்தை உருவாக்கினவர். இன்னும் மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பாதி. எனக்கு பிறகு பயமா இருக்குதுன்னு உங்களை பார்க்கிற நேரம் எனக்கு அல்லாஹ் காட்டினான். ஜஸீரத்துல் அரப் அயுஃப்து அலைக்கும் மின் ஸஹரத்தி துனியா. நான் பார்க்காத துனியாவை நீங்க பார்ப்பீங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். துனியாவெல்லாம் உங்களுக்கு திறந்து தருவான், அப்படியே அலங்காரங்களை திறந்து தருவான். இன்னொரு செய்தியில் வருவது, நீங்க காலில் செருப்பு போட வக்கில்லாத அரபிகள் உயரமான கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடுவார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஜஸீரத்துல் அரப் இப்படி பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை. ஜஸீரத்துல் அரப் சாப்பிட வழி இல்லாதவர்கள், ஒன்றுக்குமே வழி இல்லாதவர்கள். இந்த பிளாக் ஆயில், அதாவது இந்த இந்த எரிபொருள் கிடைச்சதுக்கு பிறகு வேர்ல்ட்ல ரிச்சஸ்ட் கண்ட்ரிகளுக்கு அவங்க மாறினாங்க. ரசூலுல்லாஹ் அதைத்தான் அல்லாஹ் காட்டினான். சொன்னாங்க, யுஃப்து அலைக்கும் மின் ஸஹரத்தி துனியா வ ஸீனத்தஹா. ரசூலுல்லாஹ் பிரியாணி பார்க்கல, ரசூலுல்லாஹ் நிறைய ஃப்ரூட்ஸை வச்சு சாப்பிடல. அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பயமா இருக்கு, துனியாவை அல்லாஹ் ஓபன் பண்ணுவான், அவ்வளவு பியூட்டியா இருக்கும், அது பசுமையா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு என்ன பயம் தெரியுமா? நீங்க மயங்கிடுவீங்களான்னு பயமா இருக்கேன்னாங்க ரசூல். நான் போற மக்களே, உங்களை விட்டுட்டு போறேன். ஒத்தக்கு துனியா, துனியாவை பயந்து கொள்ளுங்க, நீங்க காணாம போயிருவீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நல்லா இருந்த நீங்க துனியா துனியா துனியான்னு போனா உங்க நல்ல பண்பெல்லாம் காணாம போய் நீங்க மோசமா போயிருவீங்க, ஜன்னத்துக்கு போயிருவீங்க. அதோட ரசூலுல்லாஹ் பயானம் முடிச்சாங்களா? ஒத்தக்கு நிசா, ஆண்கள் உள்ள சபை, பெண்களுக்கு பயந்துக்கோங்க. உங்க ஜென்னாட ரூட்டை பொம்பளை நரகத்துக்கு அனுப்பினா வைஃப் அனுப்பினான்னு அர்த்தம் இல்லை. நீங்க உறவு வைக்கிறது ஹலாலான மனைவியா நிக்கணும். தப்பான உறவு வச்சுங்கண்டா அது ஜஹன்னத்துக்கு உங்களை அனுப்பிடுமாண்டாங்க. என்னுடைய தலைவருடைய பிரியாவுடைய உரைகள் இதெல்லாம் திடீரென்று ஓடி வந்து இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் முடிச்சிட்டாங்க பயானண்டா. எவ்வளவு பயமா, எவ்வளவு யோசனையோட ரசூலுல்லாஹ் இருந்திருப்பாங்க. நல்ல புரிந்து கொள்ளுங்கள் தாய்மார்களே, நாங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். இந்த உடையோட இந்த இதோட எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் தரப்பட்டிருக்குதுண்டா. அதனால சொல்றேன், மறைங்க, அது ஜன்னாவுக்கு உங்களுக்கு திறந்து தரும், ஜஹன்னத்திலிருந்து உங்களை பாதுகாப்பு. நீங்க இறுக்கமா உடுத்து பிற ஆண்கள் உங்களை ரசித்தால் குற்றம் உங்களுக்கும் சேரும், அவர்களுக்கும் சேரும். குற்றத்தை உருவாக்கியவர்கள் நீங்கள், பார்த்த குற்றத்தை அவர்களுக்கு. அதனால் அந்த தப்பில் ஈடுபடாதீங்க. வீட்டுக்கு போய் உங்க கணவனுக்கு முன்னாடி அழகா இருந்தா என்ன நடக்குமாம் தெரியுமா? ஜன்னா உங்களுக்கா. சுப்ஹானல்லாஹ். ஒரு பொம்பளை தன் கணவன் வர்றதுக்காக வேண்டி ஹேர் ஸ்டைல் போட்டு மேக்கப் போட்டு அழகா இருந்தா அவருக்கு ஜன்னா தர்ற மார்க்கம் நானா சொல்லல, எட்டு கட்டி சொல்லல. இஸா நவர்த இலைஹா ஷர்ரத்க, அவரை நீர் பார்த்தால் அவள் உன்னை மகிழ்விப்பாள். வைஸா அமர்த்து, அதாவது அமர்த்தஹா அத்தாஅத்க, நீ அவக்கு ஏவினால் அவ கட்டுப்படுவா. வைஸா கிப்த அன்ஹா ஹஃபிலத்க, அவட்டு நீங்க மறைஞ்சு போனா அவ பாதுகாப்பா, உங்க சொத்தை பாதுகாப்பா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி ஒரு பொம்பளை கிடைச்சா ஹைருன் நிசா, பெண்களில் சிறந்த பொம்பளைண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு நேசிக்கிறான்னு நினைக்கிறீங்க நீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே. நிறைய செய்திகள், கணவனோட நடந்து கொண்டு ஜன்னாக்கு போறதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. எனக்கு தரப்பட்ட நேரம் முடிஞ்சிட்டு 5:45 முடிங்கண்டாங்க. நிறைய செய்திகள், அதைத்தான் நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்பினேன். என்றாலும் அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு எதை நாடினானோ அதை நான் பேசினேன், அதை நீங்க செவிமடுத்தீங்க தாய்மார்களே. இது அற்பம். எங்களை தோல்ல சுமந்து போற நாள் வரைக்கும்
நாங்க தாமதப்படுத்த வேணாம், எங்களை மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிக அருமையான வாய்ப்பு, மிக அருமையான வாய்ப்பு. சுப்ஹானல்லாஹ். பெண்களே, அதனால் நீங்க கவனமா புரிந்து கொள்ளுங்கள். ஜன்னா ஜஹன்னம், நரகம் என்பது அதிபயங்கரமானது, அதிபயங்கரமானது. அதுல தூக்கி போட்டா எப்படி இருக்கும்?